ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 டேஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எப்படி வந்து நம்ம ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் அப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிஸ்டமில் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு நார்மலாக அது எப்படி மொபைலில் நம்ம அதை செட்டப் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அந்த 15,000 இன்றைக்கி எவ்வளோ ஆயிருக்கு, நம்ம ப்ராஃபிட் எடுத்தோமான்னு பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைப்படும்ன்ட்டு நான் அப்போவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ட்ரேடிங் வியூ தேவைப்படும். அதான் இப்போ வந்து நம்ம இதை மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுதான் ட்ரேடிங் வியூ. இதில் வந்து ஒரு சில இந்தியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் ஆகட்டும், ஸ்டாக்ஸ் ஆகட்டும், எனக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நான் வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, செகண்ட் வந்து நமக்கு தேவைப்படுறது மெயினாக வந்து என்னோடய லயன் கிங் ஸ்கேல்பிங் ப்ரோ சீட்டு தான். இந்த சீட் வந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், காலையிலேருந்து செல்னு தான் இருக்குது. ஓவராலாகவே டவுன் ட்ரெண்ட். நமக்கு சார்ட்டே பாருங்கள், ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு டவுன் ட்ரெண்டை நமக்கு வந்து எல்லாமே வந்து காமிச்சிருக்கு. பட் இதுக்காக நம்ம ஃபுல்லாக வந்து இதிலேயே வந்து டவுன் ட்ரெண்டுன்ட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒன் வேயில் வந்து நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். நம்ம வரோம், ஜஸ்ட்டு வந்து சீட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ட்ரேட் எடுப்போம், எக்ஸிட் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ட்ரேடிங் செட்டப்பாக இருக்கும். அப்போவே சொன்னேன், எத்தனை ட்ரேட் வேணாலும் எடுக்கலாம், அதுக்கு நோ லிமிட்டு. ஆனால் நமக்கு ஒரு டே வந்து ஒரு 2,000 ருபீஸ் ப்ராஃபிட் இல்லை ஒரு 3,000 4,000 ருபீஸ் லாஸ்னால் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம். நல்ல டேனால் அதுக்கேற்றபடி நம்ம ப்ராஃபிட்டை பார்ப்போம். அதுவும் எக்ஸ்பைரி டே அன்றைக்கெல்லாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுதான் மெயின் சீட். இது வந்து 3 மினிட்ஸ்லையும் பார்ப்போம். அது வந்து 10:15 வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் சார்ட்டு தான் பார்த்து நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து செகண்ட் செட்டப் நம்ம பண்ணி வச்சுருக்கிறது. தேர்டு வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கேயுமே இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல் ட்ரெண்டு தான் வந்து காமிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒரு செல். அப்போது இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான செல் ட்ரெண்டு நமக்கு காலையிலே வந்து பார்க்க முடிஞ்சிருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வந்து இப்போ ஒரு 3 செட்டப்பை காமிச்சிருக்கோம். சரிங்க, நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இதுதான் வந்து இது வந்து நம்ம கோடெக் நியோ ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபண்டு 15,764 ரூபா தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருந்திருக்கு. அந்த 15,000 வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை எனக்கு வந்து ஒரு 4,200 ப்ராஃபிட் இருந்துச்சு. பட் நேற்றுக்கு எனக்கு லாஸ் இருந்துச்சு ஒரு 1,600 பக்கத்தில். ஓவராலாக உங்களுக்கே தெரியும், நமக்கு ப்ரோக்கரேஜ் அதிகமாக வரும். செவ்வாய்க்கிழமை 6,600 பக்கத்தில் ப்ராஃபிட் எடுத்தோம். ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக எனக்கு 4,200 தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி நேற்றுக்கு 100 ப்ராஃபிட் எடுத்தோம். பட் ப்ரோக்கரேஜில் 1,500 போயிடுச்சு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அதுக்கப்புறம் நம்ம விட்ராவும் போட்டிருக்கோம். ஒரு நியர் வந்து 2,000 ருபீஸ் வந்து நம்ம விட்ரா பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கான ட்ரேடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கான ட்ரேடு. நம்ம ஓவராலாக இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 8,700 பக்கத்தில் எடுத்துருக்குறோம். சரிங்களா? இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் இல்லை, லாஸும் இருக்கும். இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷன் எனக்கு லாஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கால் ஆப்ஷன் லாஸ், புட் ஆப்ஷனில் ஒரு 1,000 ருபீஸ் லாஸ். சென்செக்ஸில் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ணோம். எக்ஸ்பைரி டே ஆனதுனால நம்ம நிறைய ட்ரேட் எடுப்போம். ஒரு ட்ரேட் எடுப்போம், உள்ளுக்குள்ளே போவோம், எக்ஸிட் ஆகும். நீங்கள் ஓவரால் ட்ரேடை பாருங்கள். இது வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸ்டாப் லாஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கம்ப்ளீட் ட்ரேட் 53 ட்ரேடு. அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு 26 ட்ரேட் பக்கத்தில் எடுத்திருக்கேன். இந்த 53 ட்ரேடுக்கு எனக்கு எப்படியும் எனக்கு ஒரு 1,000 ருபீஸ் ப்ரோக்கரேஜ் போகும். இப்போ நான் எக்ஸிட் ஆனால் கூட எனக்கு வந்து ஒரு நியர் 7,000 வச்சுக்கோங்க, 7,000 ரூபா பக்கத்தில் கிடைக்கும். இது சும்மா அப்படியே ட்ரேடிங்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக நான் இதை வந்து இப்போ போட்டு வச்சுருக்கிறேன். எனக்கு இது லாஸ் வந்தால் கூட வந்து ஒரு 250 ருபீஸ் தான் லாஸ் வரும். நான் ஈவினிங் இந்த மாதிரி க்ரூட் ஆயில் எல்லாத்துலேயுமே மினி இல்லைன்னா ஒரு லாட்டு தான் ட்ரை பண்ணுவேன். க்ரூட் ஆயில் மினி இல்லைன்னா வந்து நேச்சுரல் கேஸ் மினி ஏதாச்சும் வந்து ஒன்று ட்ரை பண்ணுவேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி இதுதான் நம்மளோட கேபிட்டல் இப்படி தான் வந்து நமக்கு க்ரோ ஆகிருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே, இது வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். நேற்றுக்கு எனக்கு எதனால் லாஸ் வந்துச்சுன்னா, மொபைல் வந்து ஹேங் ஆகிடுச்சு. அதனால தான் லாஸ். மார்க்கெட்டில் லாஸும் நம்ம அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஓகே, யாருக்காச்சும் நம்ம கூகுள் ஷீட் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சில அப்டேட்ஸ் கூட இனி வரக்கூடிய நாட்களில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.